ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீண்டும் வளைகுடா நாடுகளுக்கு பெரிய ஆபத்து வருகிறதா, குவைத் நேரடி தாக்குதலின் இலக்காக மாறுமா இல்லையா, ஈரான் இஸ்ரேல் பதற்றம் பெரிய யுத்தமாக மாறுமா அப்படின்றத முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடந்த சில நாட்களாக வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருது. குறிப்பாக குவைத் நாட்டை சுற்றி பாதுகாப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. பல முறை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானில் சந்தேகமான ட்ரோன் இயக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்கள் வானிலையே சரியான நேரத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆபத்து இன்னும் முடிவடையல. அதனாலதான் குவைத்ல பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் ஈரான் பத்தி பார்க்கலாம். ஈரான் தனது பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தி வருது. மிசைல் அண்ட் ட்ரோன் சிஸ்டம்ஸ் அதிகமாக டெப்ளாய் செய்யப்படுது. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எந்த நேரத்திலும் தாக்குதல் அல்லது எதிர் தாக்குதலுக்கு தயாராக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஹை அலர்ட் நிலையில இருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக ஆக்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் முழுமையாக செயல்பாட்டில் இருக்கு. வான்வெளி கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த பகுதியில் இன்னும் பதற்றம் குறையல. இந்த பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கடல்வெளி போக்குவரத்து. உலகின் பெரும்பாலான எண்ணெய் கடத்தப்படும் முக்கிய கடல்வெளி இந்த ஹர்மூஸ் கடல்வெளி பாதை தான். இந்த பகுதி பாதிக்கப்பட்டால் உலக பொருளாதாரத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும். பொருளாதார சரிவு போன்றவை ஏற்படும். இதனால பல நாடுகள் இந்த கடல் வழியில் பாதுகாப்பை அதிகரிச்சிருக்காங்க. கப்பல்களின் இயக்கம் கூட கண்காணிக்கப்பட்டு வருது. இதுவே தற்போதைய நிலைமை எவ்வளவு சீரியஸா இருக்குன்றத நமக்கு தெளிவா காட்டுது. இந்த பதற்றம் விமான போக்குவரத்திலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல விமான சேவைகள் தங்களின் பாதையை மாற்றிருக்காங்க. சில விமானங்கள் தாமதமாகுது. பயணிகள் கூட சிரமத்தை சந்திச்சு வராங்க. இது ஒரு போரின் நேரடி தாக்கம் அல்ல என்றாலும் அதன் மறைமுக விளைவாக பார்க்கப்படுது. இப்போது முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றதுதான். நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பதற்றம் சமாதான பேச்சுவார்த்தைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் இது பெரிய யுத்தமாக மாறும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போது நிலைமை ரொம்ப நுட்பமான நிலையில தான் இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறும் சூழ்நிலை இருக்கு. அதனால உலக நாடுகள் அனைத்தும் இந்த பகுதியில் கவனம் செலுத்தி வராங்க. பல நாடுகள் தங்களது குடிமக்களுக்கு எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நிலைமை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள பதற்றமா தான் இருக்கு. இன்னும் இருக்க அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமானது. இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்பதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.